நம்மள பாக்குறதுக்காக நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க. இதுக்கோசம் நாங்க வில்லியனூர்ல இருந்து வில்லியனூர் பாண்டிச்சேரி பக்கத்துல நாங்க அதனால பாக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம். அப்புறம் வந்ததுமே அவங்க உங்களெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேக்குறாங்கன்னாங்கல்ல, இதுக்காக கூட உங்களை பார்க்கலாம்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கொஸ்டின்லாம் நிறைய கேட்குறீங்களா? அதெல்லாம் கேட்காதீங்க. அது நம்மளும் ஒரு கஷ்டப்பட்டு தான் நாமளும் முன்னேறினவங்க. அதுமாரி நிறைய அதுமாரிலாம் தப்பா அதுமாரி வார்த்தையெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் கேட்குறவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் காதில் வாங்கிக்கூடாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். என்ன 2 பேருக்குமே சைலண்டாக ஆகிட்டோம். இன்னைக்கு என்ன மறுபடியும் சொன்னா, இன்னைக்கு கஸ்டமர் பாண்டிச்சேரி வில்லியனூர்லேருந்து புளி 25 கிலோ வாங்க வராங்க. 25 கிலோ இல்லை 20 கிலோ இருக்குது இப்போதைக்கு, வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டேன். சரி வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இப்போ வர போகிறாங்க. என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. ஆமாம், புளி அம்மா அரிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. காலையிலே வரேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு வரேன்னாங்க. நாங்கள் இப்போதான் டிஃபன் சாப்பிட்றோம். சாப்பிட்டு எடுத்து அளந்து ரெடியாக எடுத்து வைப்பேன். அவங்க யார் வராங்க? நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வராங்க. ஸோ அவங்க வரக்குள்ள உங்ககிட்ட நாங்கள் காமிக்கிறோம். அவங்க எதிர்க்கு தான் அழகணும். நீ அளந்து எடுத்து வைக்கலாம். ஆமாம், அவங்க எதிரில் தான் அழகணும். ஆமாம். என்ன சாப்பிட்ற? இன்னொரு பூரி எடுக்கணும். இன்னொரு பூரியா? டெய்லி பூரி சாப்பிட்றதே தப்பு, இன்னொரு பூரி வேறு வேணுமா உனக்கு? பூரி, அதுவும் பூரிக்கு கார சட்னியா? ஐயே, நல்ல காம்பினேஷன் தான் உனக்கு. சீரியஸாக பூரிக்கு கார சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. நான் பூரிக்கு கார சட்னி பொட்டுக்கல் சட்னிலாம் தொட்டு சாப்பிட எனக்கு பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். பூரிக்கு பொதுவாக தேங்காய் சட்னி தான் நல்லா இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக சொல்கிற நீ. கார சட்னி நல்லா இருக்கும், சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க, டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம ஹோட்டல்லாம் ஒரு 20 பேர் 30 பேர் தேங்காய் சட்னி கேட்குறாங்கன்னா ஒருத்தவங்க தான் கார சட்னி கேட்பாங்க. அந்த ஒருத்தவங்க தான் நான் ஏன் டெய்லி பூரி சாப்பிட்றேன்னா எனக்கு ஒரு வெயிட் விழும் அப்படின்றத சாப்பிட்ற அளவுக்கு. நீ எத்தனை பூரி சாப்பிடுவ? 4-5 சாப்பிடுவேன். ஆனால் நீ சாப்பிடவே மாட்டேன்னு என்கிட்ட பிராது சொல்கிறாங்க. 3 சாப்பிட்டேன், இதோ 1 இருக்கு. இன்னும் எத்தனை இருக்குமா? இன்னும் 3 இருக்கா. நான் அதை கூட சாப்பிட்ருவேன். என்ன ஒன்று அவ்வளோ சாப்பிட்றது நல்லது இல்லைன்ட்டு லிமிட்டாக 5ஓட நிறுத்திக்கிறேன். அப்புறம் கேட்பாங்க, ஏப்பா உனக்கு 5 பூரி லிமிட்டா அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று அம்மா காலையில் கீழே ஊந்துட்டாங்க. கீழே ஊந்துதாடையா? நடக்க முடியல. நேற்றுலேருந்து உட்காந்து. ஆமாம், நைட்டு மாத்திரை வாங்கி கொடுத்தோம். வா ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு தான் சொன்னேன். என்னால் நடந்தே வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வலி எப்படி இருக்குது? இப்போ வலி பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ், செம்ம காற்று, லைட்டாக மழை பெஞ்சு ஆனால் செம்ம காற்று. அதில் புளியம்பானம் நிறைய ஊந்துருக்கும். நான் ஆனால் காலையில் டிஃபன் கடையில் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன்னா, அதுங்காட்டி போகிறதுங்காட்டி நிறைய பேர் நம்ம மரத்தில் புளி பொறிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தான் கிடச்சிது. அவங்க பொறுக்கின மீதி தான் நமக்கு கிடைச்சிது. அதுதான் இது. கொஞ்சம் தான்ப்பா இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. மாங்காய்லாம் கொட்டி போட்டுருக்கு. ஏன் எடுத்துற மாங்காய்? இது அப்பா பாரா இயேசுநாதர் சிலுவையில் மாங்காய்லாம் கொட்டிச்சான் காத்துல. சொல்றாரு வாழை மரம் பூரா. என்ன பட்ட? சரி போய் சாப்பிடுங்க. காய வச்சிட்டியா? இப்போ இதுதான் கிடைச்சிது. ஆனால் நம்ம போகிறதுக்காட்டியுமே நிறைய பேர் பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம வீட்டுக்கு புளி வாங்க வந்திருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் இவங்க தான். ஹாய் சொல்லுங்க. ஹாய். ரொம்ப நாளாக புளி வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்களா, இன்னைக்கு எங்களெல்லாம் பார்க்கணும்னு வீட்டுக்கே வந்துட்டாங்க. அது அவங்க வீட்டுக்காரிட்ட மல்லு கட்டி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், வச்சிடுவோம். அவங்க எதுல போட்ட ஒரு
புளி 5 கிலோ இன்னும் எத்தனை நாள்ல ரெடியா இருக்கும்? ரெடியா பண்ணாக்கா கொடுத்துட வேண்டியதுதான். அவங்க வந்து நம்மள பாக்குறதுக்காக நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க. இதுக்கோசம் நாங்க வில்லியனூர்ல இருந்து வில்லியனூர் பாண்டிச்சேரி பக்கத்துல நாங்க அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம். அப்புறம் வந்ததுமே வந்து அவங்க உங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னாங்களே, இதுக்காக கூட உங்களை பார்க்கலான்ட்டு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கொஸ்டின்லாம் நிறைய கேட்குறீங்களா? அதெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்மளும் ஒரு கஷ்டப்பட்டு தான் நாமளும் முன்னேறினவங்க. அதுமாரி அதுமாரிலாம் தப்பா அதுமாரி வார்த்தையெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் கேட்குறவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் காதில் வாங்கிக்கூடாது. அதுதான் நல்லதை மட்டும் வாங்கிக்கணும், கெட்டதை வந்து தள்ளி விட்டுறணும். அவ்வளோதான். பட்டு ஃபிலாசபிலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஃபோன் பண்ணி. சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் 5 கிலோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. பண்ணிடுறோம். ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோன் அடிச்சுக்கிட்டா நாங்கள் எங்கள் வீட்டுக்கார அனுப்பிச்சி விடுவோம் வாங்கிட்டு. சரி. வரியா வரையாடா? ஆயா வீட்டுக்கு வரையா? போலாமா? வண்டியில போலாம். அவங்க இருக்குது அண்ணனா தம்பியா? அண்ணன் தான். அண்ணா இருக்கானா உனக்கு? வரையா? வேணாமா? சரி அம்மா கூட ஒரு நாளைக்கு வரையா? வீட்டுக்கு வரையா? சாப்பிட்டா சாப்பிட்டா பூவாவா சாப்பிட்டா? என்ன சாப்பிட்டீங்க? பூரி தானே சாப்பிட்டீங்க? பூரியா சாப்பிட்டுப்பா? ஆமா ஆமா பூரி சாப்பிட்டாரு. இப்போ என்னப்பா சாப்பாடு? நம்ம சப்ஸ்கிரைபர் வெளியூர்லேருந்து வந்து புளி வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்ததுமே வந்து எங்களை பார்த்துட்டு வந்து சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து கரெக்டாக தான் இருக்கிறீங்க, உங்களை வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அதனாலே நான் வந்து பார்க்கணுன்னு நினச்சேன், பார்த்துட்டேன். நீங்கள் வந்து ஒரு எப்படின்னா ஒரு நெகட்டிவிட்டியான ஆள் மாதிரியே தெரியல, அவ்வளோ பாசமாக பேசுகிறீங்கன்ற மாதிரி அவங்க பேசுனாங்க. பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அதனாலே தான் நான் வந்து பார்க்கணுன்ட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் சொன்னாங்க, எதுக்காக பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்களும் கேட்டாங்க நம்ம வியூவர்ஸ். அதாவது வந்து பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் அது உரைக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கரெக்டாக தான் இருக்கோம். அப்போ வந்து இந்த லதா சந்திரன் ஒரு ஐடி வந்து கமெண்ட்ஸ் சொல்லிட்டு, இப்போ அவங்க வந்து 3000 ரூபாய்க்கு புளி வாங்கினாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து பிச்சிங் எடுங்க, நீ கமெண்ட் பண்ணுற டேஷு நீயே வந்து ஒழுங்காக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கமெண்ட் பண்ண மாட்டேற, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நிறைய வருது, அதெல்லாம் கொஞ்சம் திருத்தி பேட் கமெண்ட்ஸ் பண்ணணும், ஓகேங்களா? அது வந்து கமெண்ட்ஸ் வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணவே தெரியல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. ஸோ அவங்க வந்து புளிலாம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து தம்பிக்கு தான் வந்து எதுவும் வந்து ஸ்நாக்ஸ் கூட வாங்கிடல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் இருக்கிற இதை பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. இந்த மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்ததில்ல அப்படின்னாங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் நாங்கள் பார்த்ததுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக, அவங்க அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க எங்கள் மேலே, அவ்வளோ சூப்பராக பேசினாங்க எங்ககிட்ட வந்து. புளியும் அவங்கக்கிட்ட நல்லபடியாக கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மருமகள், நாங்கள் 25 கிலோ கேட்டோம்ல, 20 கிலோ கொடுத்து அனுப்பிச்சிங்க, இப்போ எக்ஸ்ட்ரா எங்களுக்கு இன்னும் 5 கிலோ வேணும், நீங்கள் 25 கிலோவில் 20 கிலோ தானே கொடுத்தீங்க, இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா 10 கிலோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அன்றைக்கி சாயந்தரமே ஃபோன் பண்ணாங்க. புளிலாம் வந்து நல்லாவே இருக்கும், பக்காவாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ராஜ்கிரி 3 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். டாட்டா பாய். நாளைக்கு கூப்பிட்றேன்னு பார்க்கலாம்.